ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் SPL லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த காவிரி விவகாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், சிவகுமார் முதலமைச்சர் விஜயை கூப்பிட்டதா இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் வர வேணாம் பிரச்சனையாகும் சொன்னது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க தரதாக தான் இருக்கிறாங்க, ஆனால் சிவகுமார்கிட்ட இவர் ஸ்டாலின் குடும்பம் பேசி அதை தரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை பண்ணி விஜய்க்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஸ்டாலின் குடும்பம் அந்த வேலையை செய்யுதுங்கிற மாதிரி ஒரு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தங்களுடைய தவறுகளை, இயலாமையை அல்லது தங்களுடைய வேக குறைவை மறைப்பதற்கு, திசை மாற்றுவதற்கு செய்யப்பட்ட சிறுபிள்ளைத்தனமான விமர்சனம் தான் நான் சொல்லுவேன். திமுக அப்படி ஏதாவது சதி பண்ணியிருந்தால் மிக நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் தான். அதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி கொண்டு வந்து திமுக நிறுத்தணுமே தவிர, ஒரு கொந்தளிப்பான சூழல், அடுத்து நம்ம என்ன செய்யறது, உங்களுக்கே பேச்சுவார்த்தை நடத்தலாமா, சட்டப்பூர்வட்டம் நடத்தலாமான்னு குழப்பம் இருக்கு. கூட்டணி கட்சிகளே ஒன்று சொல்றாங்க, உங்களால் விமர்சிக்கப்படுகிற எதிர்கட்சிகள் ஒன்று சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் இப்படின்ற ஒரு தெளிவற்ற நிலை அல்லது ஒரு முடிவை விரைந்து எடுக்க வேண்டிய சூழல்ல ஒரு குழப்பம் நிலவுகிற நேரத்துல அரசியலை பேசுகிற நேரம் இது அல்ல. மேகதாது விஷயத்துல திமுக சொதப்புனதுதான் இவ்வளவு சிக்கலுக்கு காரணம்னு ஆதவ் சொன்னார். திமுக மீதான கோபத்தை நீங்க காட்டுறதை பத்தி பிரச்சனை இல்லை, அரசியல்ல அது அவசியமான ஒன்றுதான். அது ஆதவ மாதிரியான ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் விமர்சனங்களை வைக்கிறத பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயத்துல அரசியல கொஞ்சம் ஓரமா தான் வைக்கணும். அதே அறிக்கையில ஒரு கடைசியா அந்த வார்த்தையும் அவரே சொல்றார். திட்டுறதெல்லாம் திட்டிட்டு கடைசியா சொல்றதுல அர்த்தமே இல்லை. நீதிமன்றத்துல சரியான வாதங்கள் வைக்கல. ஒரு வழக்கு நடக்குதுன்னா பிளஸ் மைனஸ், நல்லது கெட்டது, சாதகம் பாதகம் தான் தீர்ப்பு வரும். ரெண்டு தானே தீர்ப்பு. ஒண்ணு உங்களுக்கு சாதகமா வரும், எனக்கு சாதகமா வரும். 2 பேரும் சேர்ந்து வழக்கு போட்டோம்னா 41 பேர் உயிரிழந்த விஷயத்துல 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுல இதய சுத்தியோடு தான் அட்வொகேட் ஜெனரலே போய் ஆஜரானார். 31 பேருக்கு இந்த அரசு கொடுத்தது கொள்கை முடிவு, நீங்க தலையிடாதீங்கன்னு அவர் நேரடியா போய் தான் வாதம் பண்ணார். தீர்ப்பு மாறி வந்துடுச்சு. அப்போ விஜய் அரசு சொதப்பி விட்டதுங்கிறத ஆதவ் ஏத்துக்குவாரா? எந்த அமைச்சராவது ஏத்துக்குவாங்களா? விஜய் ஏத்துக்குவாரா? அவங்களுடைய முயற்சியை செஞ்சாங்க, நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்து தீர்ப்பு ஒரு மாதிரி வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்றேன், நீங்க திருப்பி மேல்முறையீடு போறீங்க. அது மாதிரி மேகதாது ஆகட்டும் அல்லது காவிரி விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாமா வேணாமாங்கிறதாகட்டும், ஒரு ஆலோசனை பண்ணி பொது பார்வையோடு அதை அணுகணுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி இன்னும் இந்த அரசுக்கு வரல. 6 மாசம் போட்டுனா அந்த 6 மாசம் நீங்களும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. எதிர்கட்சிகள் மட்டும் அமைதியா இருக்கணும், நாங்க என்ன வேணாலும் பேசுவோங்கிறது ஒரு ஆணவம் அல்லது சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த அரசு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய வார்த்தையா இருக்கலாம். நேரு ஸ்டேடியத்துல அவர் பதவியேற்ற போது முதலமைச்சர் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை நான் ரசித்த வார்த்தை. பவர் சென்டருங்கிறது ஒண்ணுதான், பல பேர் இருக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள்ல பவர் சென்டர் இருந்தது நிஜம், அதைதான் அவர் மறைமுகமா குறிப்பிட்டார். அதாவது அவருடைய ரசிகராக இல்லாத என்னை போன்றவர்கள் கூட, அரசியல் ரீதியாக அவரை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான எண்ணம் இல்லாத என்னை போன்றவர்கள் கூட அவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம ரசிச்சோம். ஒரு முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும், அது முதல் நாளே இப்படி ஒரு பிரகடனம் மாதிரி பண்ணாருன்னா அவருடைய விளைவுகள் நல்ல விதமா போய் சேரும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அவளை அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இயங்கும்னு. ஒரு துளி கூட வெளிப்படைத்தன்மை இந்த அரசு கிட்ட இல்லை. மாறாக மர்மமும் ரகசியங்களும் பொதிந்ததா இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. அது தனிநபர் விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் ரகசிய காப்பு உறுதிமொழின்னு ஒண்ணு இருக்கிற போது எல்லாத்தையும் கொண்டாந்து பொதுவெளியில் வைங்க நான் சொல்லல. அரசாணை வெளியிட்டு ஒரு நியமனங்கள் நடக்கிறது கூட அந்த அரசாணையை ஒழிச்சு வைக்கிறாங்க. ராதன் பண்டிட் விஷயத்துல ஒரு சர்ச்சை வந்ததுனால அடுத்து அவருடைய ஆலோசகர்களுக்கு அரசாணை வழங்கப்பட்டதா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் மூடு மந்திரம் தான். யாரையும் நியமிக்கிற அதிகாரம் விஜய்க்கு இருக்கு. தகுதியான நபர்களாகவே அவங்க இருக்கலாம். அது ஜான் ஆகட்டும், விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், அவருடைய உரிமை, அவர்களுக்கு தகுதி இருக்கு, நியமிச்சுட்டு போகலாமே. நியமிச்சமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அரசாணை வந்துச்சா வரலையா தெரியாது. ஏன் இத்தனை ரகசியம்? பிரச்சனைகள் வர வர ஜெகதீசனை நியமிச்சதுலயும் அதே, அது கூட ஒரு அரசாணை நான் பார்த்தேன். இப்படி ரகசியமா, அது வெளியிட்ட உடனே எல்லாம் வெளியில வரல. ஜெகதீஷ் ஏன் போராட்டங்கள்லாம் கூட வராருன்ற போது அவரு நேர்முக உதவியாளராக நியமிச்சான்னு ஏதோ ஒண்ணு வந்துச்சு. ஒரு சர்ச்சை வர வர கசிய விடப்படுகிறது தகவல். இந்த வார்த்தையை கேட்கும் போதே வெக்கமா இல்லையா? உடம்பே கூசலையா? அப்படி தகவல் கசிகிற விஷயமா ஒரு அரசாணைங்கிறது ஓப்பன் டாக்குமெண்ட் சார். சரி, நியமனங்கள் அப்புறம் அரசு பதவிகள் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். காவிரி பிரச்சனையில ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. தந்தியவே எடுத்துக்கோமே, தினத்தந்தி போன்ற நாளிதழ்கள், பிரபலமான நாளிதழ்கள் கூட தலைப்புச் செய்தியா 8 கால செய்தியா வெளியிடுறாங்க. விஜய் பெங்களூர் செல்கிறார், ஆகஸ்ட் 3 உறுதியாயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை என்டாஸ் பண்ற மாதிரி சிவகுமார் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமா, நான் கூப்பிட்டேன், தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதிக்கிறேன். எந்த தலைமைச் செயலாளர்? ஒரிசா தலைமைச் செயலரா? தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தை ஏன் நீங்க ரகசியமா வச்சிருக்கிறீங்க? ஒரு அரசு, குறிப்பா விஜய் ட்விட்டர்ல போட வேண்டாம், விஜய் பேர்ல அறிக்கை வர வேண்டாம், நீர்வளத்த அமைச்சர் கூட நீங்க பேச வேண்டாம். ருசியானது அவ்வளவு பேசுறது கூட இல்லை.
ரைட். அவருடைய அந்த அனுபவமின்மையை நாம மதிக்கிறோம். அவர் போக போக கத்துக்குவார். கத்துக்கிட்ட பிறகு துரைமுருகனை கூட ஒரு பெரிய ஆளா வரட்டும். நாம அவர் பின்னாடி நிக்கிறதுல நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் இப்படி வாய் மூடி மௌனியா இருக்க முடியாது. அரசின் செய்தி குறிப்பு அப்படின்னு கூட ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஆனா எல்லா விஷயங்களும் வந்துடுச்சு. சிவகுமார் சொல்லிட்டாரு, எல்லாம் வந்துடுச்சு. எப்படி போய் அவரை ரிசீவ் பண்ணோம்? மிக கௌரவமாக அவரை வரவேற்று அழைச்சிட்டு போவோம். ஹெலிகாப்டர்ல போய் மேகதாது அணை இருக்கிற அணை கட்ட போற இடத்த வறட்சின்னு நாங்க சொல்ற இடங்களை எல்லாம் விஜய்க்கு காட்டுவோங்கிற அளவுக்கு பிளானே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆங்கில நாளிதழ்ல செய்தி வருது, இங்க இருந்து போற டீம் யார் யாரு, அமைச்சர்கள் குழு, அதிகாரிகள் குழு, விஜய் தலைமையில அத்தனையும் பேர் வாரியா வருது. அப்பயும் இந்த அரசு கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரல. மாறா வேளாண் துறை அமைச்சர் வினோத் நினைக்கிறேன், அவர் கும்பகோணத்துல முத சொல்றார், அதிகாரப்பூர்வமான தகவல் தான், முதலமைச்சர் பெங்களூர்ல போய் பேச்சு நடத்த போறான்னு சொன்னார். அடுத்து அங்க வழக்கிலுக்கு வருது, பேச்சுவார்த்தை நடத்த கூட தோழமை கட்சிகள், அவர்களுடைய இன்றைய தோழமை கட்சிகளே குரல் கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகளும் சொல்றாங்க பேச்சுவார்த்தை போய் மாட்டிக்காதீங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே அவங்க ஒரு மாதிரி இது பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. இவரும் துணிஞ்சு அப்படி அதனால பிரயோஜனம் இல்லைன்ட்டு எழுந்து வந்தார். அதிகாரப்பூர்வமாக அதுக்கு ஒரு சீல் வச்சுட்டு வந்தார். பேசி பிரயோஜனம் இல்ல, நீதிமன்ற உத்தரவுகளையோ நடுவர்மன்ற நீதிமன்றம் சொல்லிதானே பேசினாங்க. ஆமா, எங்களுக்காக அவரோட பேசுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை மதிச்சுதான் ஜெயலலிதா போனார். ஆனா போய் உட்காந்து பேச்சுவார்த்தையை தொடங்கல. தண்ணி திறக்க முடியாதுன்னாரு ஜெகதீஷ் ஷெட்டார். ஷட்டரை மூடினார் ஷெட்டார். இந்த அம்மா ஏஞ்சி வந்துட்டாங்க. ஸோ பேச்சுவார்த்தையும் அவங்க மதிக்கிறது இல்லைன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரிசல்ட் ஆல்ரெடி அங்க இருக்கிற போது அது அதன்படிதான் போகணும்னு நம்ம எதுவும் விஜயை கட்டாயப்படுத்த முடியும். ஆனா ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் இருக்கும். இவர் ஒரு புது தியரியை கூட உண்டு பண்ணட்டும். தாராளமா எந்த முடிவையும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு. அவர் தமிழ்நாட்டினுடைய முகம். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலாம் பத்தில கவலை கிடையாது. நம்மளை பத்தி கேட்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுடைய முகமா இருந்து அவர் பண்ற போது மூடு மந்திரம் எதுக்கு, மர்மம் ரகசியம் எதுக்கு? நான் திரும்ப சொல்றேன், அவர் பேர்ல அறிக்கை வரல கூட அரசின் செய்தி குறிப்பு கூட வரலையே. போறமா போகலையா? சரி, அந்த வினோத் அப்படி சொல்லிட்டாரா, 3ஆம் தேதி முதலமைச்சர் போறாருனாரு. அப்புறம் இந்த கலையபுரத்தை எல்லாம் பார்த்துட்டு போறதா இல்லையான்னு என் கட்சி தலைமை அறிவிக்கும்னாரு. கட்சி தெரியும், நீங்க ஆளுங்கட்சிப்பா, அதை கூட அமைச்சர் மறந்துட்டாரு. ஆளுங்கட்சி அரசுதான் முடிவெடுத்து அறிவிப்பாங்க. எதிர்கட்சிகள் தான் கட்சி தலைமை முடிவெடுக்கும். அனைத்து கட்சி கூட்டம் கூடுமா கூடாதா, கூடுனா எங்க கட்சி சார்பா யாரு கலந்துக்குவான்னு. இவர் எதிர்கட்சி மாதிரி என்ன பேசிட்டு சரி தெரியாம சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கிண்டல் பண்ணலாத. சோ அமைச்சருடைய அந்த 2 மாறுபட்ட நிலைப்பாடு, வேளாண் துறை அமைச்சருடைய அந்த மண் சார்ந்த அமைச்சர், டெல்டா அமைச்சர் அவர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்தார். ஆரம்பத்துல இருந்தே திமுக திட்டிக்கிட்டே வந்தார். 74 புதுப்பிக்காமல் விட்ட கலைஞர், அது கர்நாடகா ஒப்புக்கொள்ள மறுத்துட்டாங்க. அதையும் சேர்த்துதான் சொல்லணும். கலைஞர் விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அதே கலைஞர் தான் நடுவர்மன்றம் அமைக்க காரணமா இருந்தார். ஒரு காலத்தில் எதிர்த்த ஜெயலலிதா அதை ஆதரித்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தீர்ப்பு வந்த பிறகு அதை அரசு இதழில் வெளியிட செய்கிற அளவுக்கு ஜெயலலிதாவும் தன் நிலைப்பாட்டை மாற்றி அதை உறுதிப்படுத்துறார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. 74 கதையவே இப்ப பேசிட்டு இருக்க முடியுமா? இதைத்தானே திமுக இப்ப மாறி மாறி அரசியல் பண்ணாங்க. உங்க பாஷையில அந்த 2 பேரையும் மக்கள் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டாங்கல்ல. நீங்க ஒரு புது பார்வை பார்க்கிற நபர் இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை வச்சு இப்ப நீங்களும் அதே பல்லவியை பாடுனா என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட போராட்டம் மூலமாகவே இந்த காவிரி பிரச்சனையை அணுக முடியும். நிர்மல்குமார் கொடுத்த பேட்டி அப்படியே இருக்கு. 5 நாள் தான் ஆகுது. அடுத்த 4ஆம் நாள் இங்க இருந்து பின்னாடி 3 நாள் தள்ளி ஒரு தினத்தந்தி எடுத்து படிங்க. சட்ட போராட்டத்தின் மூலமாக மட்டுமே நாங்கள் ஏன் மாறினீங்க? இப்ப நிலைப்பாட்டை மாத்தினது யாரு? இதைத்தானே எல்லாரும் சொல்றோம். குறைஞ்சபட்சம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. அனைத்து கட்சி கூட்ட வேண்டாங்க. துரைமுருகனை, OPS, ஸ்டாலினை, எடப்பாடியை கூப்பிட்டு பேசினாலே முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் இன்னைக்கு ஆரோக்கியமா நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர தயாரா இருக்கிறவங்க தமிழ்நாட்டு நலனுக்காக. விஜய் பிடிக்குது எதிரிங்கெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இங்க வாங்க, எனக்கு ஒரு கைட் பண்ணுங்க. ஏன் விஜய் கேட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாரா? இது என்ன பழக்கங்கிற நான் இதைத்தான் நான் சர்வாதிகாரத்தை நோக்கி, இது ஆணவமாக முதல் கட்டமாக பார்க்கப்படும் இந்த மௌனம், இந்த கள்ள மௌனம் சர்வாதிகாரத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். விஜய் அந்த புதைகுழியில் சிக்கக்கூடாது. இன்னைக்கும் நான் அவரை விமர்சிக்க விரும்பல, ஒரு அட்வைஸ் பண்றேன். ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா நான் எதிர்பார்க்கிறேன். இது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இந்த ஆலோசனையை சொல்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்கள் சுயமாக முடிவெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட வரணும். இதை நான் பண்ண போறேன், பண்ணல, எதுவுமே சொல்ல மாட்டோம்னா இது நல்லதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் செய்கிற இந்த அரசு செய்கிற துரோகம். விஜய் அரசு வெளிப்படையா பேசணும், விஜய் அவர்கள் பேசணும், ஒரு அறிக்கை விடணும், ஒரு பிரஸ் ரிலீஸ், அரசின் செய்தி குறிப்பாவது வரணும் சார். தலைமைச் செயலாளர் பேர்ல கூட வரல சார். இங்க இருந்து தலைமைச் செயலர் லெட்டர் எழுதுறாருல, அந்த கடிதம் ரகசிய ஆவணம் அல்ல. இன்னைக்கு நீங்க RTIல போய் அப்ளை பண்ணுங்க. 10 நாள் 30 நாளில் அவங்க இழுத்தடிச்சா 60 நாளில் கூட அந்த லெட்டர் வெளியில வரப்போற பொது ஆவணம். எதுக்கு ரகசியமா வச்சிருக்கீங்க? அது எதுக்கு DK சிவகுமார் போய் சொல்லணும்? அப்போ ரகசிய உடன்பாடு இந்த அரசுக்கும் DK சிவகுமாருக்கும் மற்ற இடையே தானே தவிர திமுகவுக்கு DK சிவகுமாருக்கு இல்ல. நிர்மல்குமார் வார்த்தை சொல்றாரு,
ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த DK சிவகுமார் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. கூட்டணி தானே அவங்க. சரி, சண்முகம் யாரு? வீரபாண்டியன் யாரு? திருமாவளவன் யாரு? வைகோ யாரு? காதர் மொய்தீன் யாரு? காங்கிரஸ் யாரு? ராகுல் கூட விடுங்க, ஸ்டாலின் பேர கடைசி சொல்ல. மனசாட்சியுள்ள மாணிக் தாக்கூர் கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு தான் வேலை பார்த்திருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு கட்சி கட்டுப்பாடு மிக்க தொண்டனா இருந்தார். திமுக பிடிக்காம இருந்திருக்கலாம். இந்த 5 பேரையும் நீங்க சந்தேகப்படுவீங்களா? சுயமரியாதைங்கிற வார்த்தை திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமே உரித்தான வார்த்தை அல்ல. ஒரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு அந்த வார்த்தை. அது நிஜமாகவே சுயமரியாதை என்று ஒன்று இருந்தால் இடதுசாரிகளும் திருமாவளவனும் வைகோவும் நிர்மல்குமாருக்கு பதில் சொல்லணும். அல்லது காவிரி பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டோம்னு சொல்றாரு. ரைட்டு, ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு கூட வச்சுப்போம். அதுல நீங்க என்ன நிலைப்பாட்டு எடுக்க போற ஒரு ஆலோசனை கூட பண்ண மாட்டீங்களா? குறைஞ்சபட்சம் தோழமை கட்சிகிட்ட கூட கேட்க மாட்டீங்களா? இந்த சொரணை கூட இடதுசாரிகளுக்கு இல்லைன்னா, இந்த சுயமரியாதை கூட திருமாவளவனுக்கு இல்லைன்னா, இந்த உணர்ச்சி கூட வைகோவுக்கு இல்லைன்னா, அந்த தோழமை இருந்து என்ன பலன்? உங்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்த தோழமையால் என்ன பலன் கிடைக்க போகுது? 2 அமைச்சர்கள் கிடைச்சதை தவிர அந்த ஒட்டுமொத்த பேர்ல இந்த முஸ்லீம் லீக்கை சேர்த்துக்கிட்டா 3 அமைச்சர்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன். தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டு நலன் என்று வருகிற போது தேசிய கட்சிகளை நம்பாதீங்க. அதனால காங்கிரஸ் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க எந்த காலத்திலையும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா இங்க ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும், பிஜேபி ஆட்சியில இருக்கும். மத்தியில் அதே மாதிரி வயசு வச்சா பிஜேபி ஆட்சியில இருக்கும், இல்லாட்டி காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும். நாடகம் ஆடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர தமிழ்நாட்டு நலன் என்று அவங்க ஒரு பார்வை பார்க்கவே மாட்டாங்க. நம்மளை புறக்கணிச்சு 2ஆம் தாரமாக ஒதுக்கி வைக்கிறதுல காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல. அதனால அவர்கள் ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டேன். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உணர்ச்சி என்று ஒன்று இருந்தால் இன்றோ நாளையோ இடதுசாரிகள், சிறுத்தைகள், வைகோ, முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லணும். ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. திமுக வர்சஸ் விஜய் இல்ல, விஜய் வர்சஸ் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இது கோபதாபத்தை காட்டுங்க. விஜய் எல்லாரும் பாஞ்சு பெறாண்டுங்கன்னு நான் சொல்றேன். விஜய்க்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கிறேன். அனுபவம் மிக்க நீங்க வாங்க. வைகோ இதுவரைக்கும் அரசு பதவிகள் இல்லாதவரா இருக்கலாம். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வைகோவோட யாரும் குரல் கொடுத்திருக்க முடியாது. காவேரி அது போராடுறவா நடக்கிறதாகட்டும், தன்னை வருத்திக்கிறதாகட்டும், வைகோ விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்காது. தனி தமிழ்நாட்டு நலன் என்று வர்ற போது உறக்க குரல் கொடுக்க வைகோ தயங்கினதே இல்லை. அதனால தானோ தன் இயக்கமோ சிதஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற வைகோ, அந்த வைகோனுடைய அனுபவத்தை கூப்பிட்டு கேளுங்களேன். என்ன செய்யலாம்? காவிரி பிரச்சனை என்ன குறைஞ்சு போயிடுவீங்க நீங்க? துரைமுருகன் வீட்டுக்கு போங்களேன், என்ன நீங்க கெட்டு போயிட போறீங்க? மாறா மக்கள் மனங்கள்ல விஜய் உயர்ந்துதானே நிற்பார். சொல்லுங்க சார், இதுல என்ன சார் நீங்க இழக்க போறீங்க? 2 தடவை கூட்டம் கூட்டிட்டார் சார் சிவகுமார், அனைத்து கட்சி கூட்டத்தை. டெல்லிக்கு போய் அனைத்து கட்சி அரசமைப்பு ரீதியா பதவியில் இருக்கிறவங்களை, கர்நாடகா கேடர் IAS IPS அவர் போனா பாக்குறது. பிஜேபியினுடைய அரசு நடக்குது, மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், சக கட்சி, தேவகோடா இந்த தள்ளாத வயசுலயும் போய் உட்கார்றாரு. ஏன் போய் உட்கார்றாரு? அதே தள்ளாட்டத்தோடு ஒரு கிட்டத்தட்ட அந்த உடல்நிலைக்கு வந்துட்ட துரைமுருகன் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாரா? இல்ல அவரை நான் உடல்நிலையை வருத்த விரும்பல, நீங்க போங்களே. என்ன சார் குறைஞ்சிட போகுது? 50-51 வயசுங்கிறது அற்புதமான வயசு சார். இந்த ஆதங்கத்தை தான் சார் நான் சொல்லி ஓடி போய் பண்ணலாம் சார். இந்த மௌனம் உங்களுக்கு நல்லதல்ல, உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இது தப்பான ஸ்ட்ராட்டஜி. நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்பவர்களை ஒரு 10 அடி தூரம் தள்ளி வைங்க. உங்க கண்ணு முன்னாடி கூட காட்டக்கூடாது. இது தவறான ஆலோசனை. ஒரு துளி கூட உங்களுக்கோ, உங்கள் கட்சிக்கோ, இந்த அரசுக்கோ, தமிழ்நாட்டுக்கோ பலனளிக்காத ஆலோசனை. கொஞ்சம் இறங்கி வாங்க. அதுக்கு பேர் இறங்கி வர்றதல்ல. மாறாக மக்கள் மனங்களிலும் அரசியல் களத்திலும் ஒரு பிரச்சனையை நீங்க அணுகிற விதத்திலையும் நீங்க உயர்ந்துதான் நிற்பீங்க. விஜய், இந்த காவேரி, இந்த கூட்டணி கட்சிகள், இது திமுக அமைச்சர்களுடைய பேச்சு, இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா சொல்றீங்க. பார்ப்போம் எப்படி போய்கிட்டு இருக்கு. மாநில நலன், தேசிய கட்சிகளுடைய செயல்பாடு, காவிரி நதிநீர் உரிமை, அமைச்சர்களுடைய செயல்பாடு, திமுக இனி எப்படி நகர வாய்ப்பு இருக்கிறது, திமுகவை விமர்சிப்பது அரசியலா இருக்குதா, தனிப்பட்ட வன்மமா இருக்குதான்னு பல்வேறு புள்ளிகளில் பல்வேறு பார்வைகளை வரலாற்று தரவுகளுடன் வளமையான உங்க பாணியில மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.